සියලු දිනාටම ආයුබෝවන් ළමයි அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் பார்க்க போகிறது எண்ணெய் பற்றி. இப்போ எண்ணெய் பற்றின்னு சொல்லிக்க நான் என்னை பற்றி பார்க்குறதுக்கு இந்த வீடியோ சொல்லல. அதாவது நீங்கள் ஒரு இடத்துல போய் நீங்கள் ஒரு இடத்துல இன்டர்வியூவாக இருக்கலாம் அல்லது உங்களை அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு இடத்துல உங்களை சிங்களத்தில் எப்படி அறிமுகம் செய்து கொள்வதுன்னு சொல்லி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். மிக 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 முக்கியமான வீடியோ. அதாவது சிங்கள பேச்சு வழக்கில் மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் இன்னொரு இடத்துல அறிமுகம் செய்கிறது எப்படி? ஹரி முதலாவது சொல்லுவீங்க என்ன? உங்களுடைய பேர் என்ன? மகே நம வசந்த். மகே நம வசந்த், அதாவது என்னுடைய பெயர் வசந்த். அதை நாங்கள் இன்னொரு முறையில் சொல்லலாம், மம வசந்த். இப்போ மை நேம் இஸ் வசந்தன்னு சொல்லுவோம், ஐ ஆம் வசந்தன்னு சொல்லுவோம். என்ன ஒன்று சொல்லலாம், மகே நம வசந்த். இன்னொன்று மம வசந்த். நான் வசந்த். தேவனி ரெண்டாவது மகே வயசு, அதாவது உங்களோட வயசை சொல்லணும். என்ன? மகே வயசு அவருது விசினவையாய். மகே வயசு அவருது விசினவையாய். அப்போ பிள்ளைகள் உங்களோட வயதுகள் சொல்லணும்னு சொன்னால், நீங்களும் உங்களோட வயதுகள் சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்? முன்னுக்கு சேர் போட்டிருக்கிற இலக்கங்கள் யூடியூப்பில் போட்டிருக்கிற முன்னுக்கு வீடியோக்கள், அந்த இலக்கங்களை பார்த்து உங்களோட அதை படிச்சுட்டு உங்களோட வயசு என்ன வயசோ அதை சொல்லலாம். அல்லது ஐ ஆம் 10 years ஓல்டுன்னு சொல்லுவோம் தானே. அப்போ அந்த 10 years ஓல்டுன்றது தான் இதில் அவுருது என்றதுக்கு பயன்படுத்தப்படுது. ஆனால் நாங்கள் தமிழில் வருடங்கள் என்று சொல்கிறேன். துன்வெனி உங்களோட ஊரை சொல்லணும், உங்களோட சொந்த ஊரை, பிறந்த ஊர். மகே உபன்கம மயிலிட்டி. හැබැයි මම දැන් ඉන්නේ පේදුරුතුඩුව. මගේ උපන්කම මයිලිටි. හැබැයි මම දැන් ඉන්නේ පේදුරුතුඩුවේ. එතකොට මගේ උපන්කම කියන්නේ நான் பிறந்த ஊர் என்று சொல்லலாம், அல்லது என்னுடைய சொந்த ஊர் என்று சொல்லலாம். மகே உபன்கம කියන්නේ என்னுடைய சொந்த ஊர் அல்லது நான் பிறந்த ஊர். හැබැයි මම දැන් ඉන්නේ වවුනියාවේ නැත්තම් පේදුරුතුඩුවේ. இப்போ நான் இருக்கிறது இல்லை நிற்கிறதுன்னா நான் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லலாம். டெம்பரரியாக நான் வாழ்கிற ஜீவத் வென்னு சொல்லலாம், இல்லை பதிஞ்சு வேலா இன்னேன்னு சொல்லலாம். என்ன நெத்த மம தேங்கி இன்னே பேதுருதுடுவே. அடுத்து எனது சொந்த ஊர் மயிலிட்டி. இப்போ நான் இருக்கிறது பருத்தித்துறையில். ஹத்தரவேணி. நான் ஏர், அதாவது நீங்கள் ஏர் என்று சொல்லணும். இன்னொரு இடத்துல போய்க்கு நீங்கள் ஏர் என்று சொல்லணும். போலீஸ் மறிச்சாலும் சரி, இல்லை இன்டர்வியூவில் போனாலும் சரி, நீங்கள் யார்? அப்போ அதில் பிள்ளையே சிங்களம் தெரிஞ்சால் ஒரு விதமாக சொல்லலாம். அதாவது குருவரையாண்டா மம குருவரையேக், மம வைத்தியவரையேக், மம இன்ஜினியவரையேக். அப்போ அது சிங்களத்தில் அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சேன்னு சொன்னால் அந்த இதோட என்ன இறுதி எழுத்தோட எக்குன்ற உருவ சேர்த்து சொன்னால் சரி. மம குருவரையேக், மம வைத்தியவரையேக். நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு வைத்தியர். அதுவே உங்களுக்கு வைத்தியருக்கு என்ன, டீச்சருக்கு ஏதாவது என்ன, ஆசிரியருக்கு என்னென்னு சொல்லி தெரியலைன்னு சொன்னால் நீங்கள் இங்கிலீஷை பயன்படுத்தலாம். என்னென்று அதுக்கு பக்கத்தில் கெனெக்ட்ன்றதை பயன்படுத்தணும். அதுக்கு பக்கத்தில் இங்கிலீஷ் டேர்மில் அப்படியே பயன்படுத்தி கொண்டு உங்களோட பதவியை இங்கிலீஷ் டேர்மில் பயன்படுத்தி கொண்டு அதுக்கு பக்கத்தில் கெனெக்ட். மம டீச்சர் கெனெக்ட், நான் ஆசிரியர் ஒருவர். மம டாக்டர் கெனெக்ட், மம இன்ஜினியர் கெனெக்ட், மம டிரான்ஸ்லேட்டர் கெனெக்ட், மம கான்ட்ராக்டர் கெனெக்ட். அப்போ நீங்கள் என்னென்ன பதவியோ அதை நீங்கள் அப்படியே போட்டுட்டு, நான் ஆசிரியர் ஒருவர், அடுத்தது நான் வைத்தியர் ஒருவர், நான் ஒரு டிரான்ஸ்லேட்டர், என்ன பதவியோ நீங்கள் அதை இங்கிலீஷில் போட்டு பக்கத்தில் கெனெக்ட் போட்டிங்கன்னா சரி. அடுத்தது நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க? அதை சொல்லத்தானே நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க? மம வெடக்கரண்ணே சாவகச்சேரி ஹிந்து வித்யாலயே. மம வெடக்கரண்ணே சாவகச்சேரி ஹிந்து வித்யாலயே. இது ஃபுல்லாக சிங்களத்தில் சொல்லியிருக்கு. அதாவது நான் வேலை செய்வது சாவகச்சேரி இந்து கல்லூரியில். வித்யாலயே என்று சொன்னால் தமிழில் இல்லுருவை குறிக்கும். மம வெடக்கரண்ணே சாவகச்சேரி ஹிந்து வித்யாலயே. மம வெடக்கரண்ணே சாவகச்சேரி ஹிந்து கொலிச்சக்கே. மம வெடக்கரண்ணே பார்லிமெண்ட்டுக்கே. மம வெடக்கரண்ணே ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியக்கே. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரின்றது இங்கிலீஷ், எக்கே என்று சொன்னால் இல்லைன்றதை குறிக்கும். நான் வேலை செய்வது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில், நான் வேலை செய்வது பார்லிமெண்ட்டில், நான் வேலை செய்வது சாவச்சேரி ஹிந்து கொலிச்சக்கே, நான் வேலை செய்வது சாவச்சேரி இந்து கல்லூரியில்.
அப்போ சிங்களம் தெரிஞ்சால் நீங்கள் அந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி உருவ போடலாம், அல்லது இங்கிலீஷ் தெரிஞ்சால் நீங்கள் இங்கிலீஷுக்கு பக்கத்தை கே போடலாம். அதிகமாக இப்போ வந்து சிங்களாக்களாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் இப்போ நாங்கள் தமிழாக்களே தூய தமிழில் கதைக்கிறோமோ இல்லை, எல்லா இடத்துலையும் சில இடத்துல இங்கிலீஷ் வேர்டை பயன்படுது. அதே மாதிரி சிங்களாக்களும் மேக்ஸிமம் அப்படிதான். அப்போ நீங்களும் வந்து அந்த இடத்துல பொதுவான இடத்துல அந்த என்னென்ன டேர்ம் பெறணுமோ அதெல்லாம் போட்டுக்கொண்டு தேவையானதுக்கு நீங்கள் இங்கிலீஷை போட்டு பயன்படுத்தலாம். சரிதானே? அடுத்தது, நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த நீங்கள் மாமா ஸ்கூல் கீயே சென்ற கொலிச்சக்கட்டை, மாமா ஸ்கூல் கீயே சென்ற கொலிச்சக்கட்டை, मामा स्कूल किए पैट्रिक सेकेट, मामा स्कूल किए पैट्रिक सेकेट नत्त मामा स्कूल किए कार्डली कोलिचेकेट एक्कट एक्कट என்று போட்டால் சரி. நான் பள்ளிக்கூடம் போனது எங்கே சென்ற கொலிச்சுக்கு மத்திய கல்லூரிக்கு அல்லது சென்ட் பேட்ரிக்ஸுக்கு அல்லது ஹார்ட்லி கொலிச்சுக்கு அந்த நீங்கள் உங்களோட கொலிச்சை போட்டுட்டு எக்கட்ட என்று போட்டால் சரி. மாமா ஸ்கூல் கியே சென்ற கொலிச்செக்கட்ட அது ஈழங்கட்ட. மிக மிக சுலபம் பிள்ளைகள். இப்படியே நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணி போட்டு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா மிக மிக ஈஸி. அடுத்தது சொல்லணும் உங்களோட குடும்பத்தை பற்றி. மகே பவுலே அம்மாய் ஐயாய் மல்லி இன்னவா. அம்மாய் ஐயாய் மல்லிக்கியனு அந்த ஈக்கியனு கியல என இணைப்பிடை சொல். அப்போ எனது குடும்பத்தில் அம்மாவும் தம்பியும் நானும் என்ன மகே பவுலே அம்மாய் மல்லி மாமாய் இன்னவா. எனது குடும்பத்தில் அம்மாவும் நானும் அல்லது அம்மாவும் தம்பியும் நானும் இருக்கிறோம். அல்லது தவையக்காக்கி என்ன சொல்லுவோம், அதாவது இன்னொரு முறையில் சொல்லலாம். தவ விதிகட்ட மற்ற சகோதரவரு தேதெனெக் சிட்டினவா, எனக்கு சகோதரர்கள் 2 பேர் இருக்கணும்னு சொல்லலாம். சரிதானே? ஈழங்கட்ட நீங்கள் சொல்லணும், அதாவது என்னத்தை பற்றி உங்களோட பொழுதுபோக்கை சொல்லணும். அடுத்தது அவங்களோட என்ன செய்யணும், பொழுதுபோக்கு பள்ளிக்கூட பிள்ளைகள்னா நாங்கள் கட்டுரை எழுதிக்க பொழுதுபோக்கு சொல்கிறோம் நாங்கள் இல்லை. அப்போ அதே மாதிரி சொல்லணும். என்ன மகே வினோதாங்சைய எனது பொழுதுபோக்கு. மகே வினோதாங்சைக்கு என்ன எனது பொழுதுபோக்கு. அப்போ அதுக்கு அங்கால நீங்கள் என்னத்தையும் சொல்லலாம். மகே வினோதாங்சைய பொத்கிய வீமாய் கீதே சீமாய் சித்ரேந்திமாய் ரூபவாகினி வெளிமாய் அல்ல நத்தன் ரூபவாகினி நிரம்பிமாய் என்ன பொத்கிய வீமாய்க்கு என்னை புத்தகம் வாசிக்கிறது. அடுத்தது கீதா சீமா என்ற பாடல் கேட்கிறது. ரூபவாகினி நிரம்பிமா என்ற டிவி பார்க்குறது. நத்தம் செல்லம் கிரீம கிரீடா செல்லம் கிரீமக்கு என்ன விளையாட்டு விளையாடுறது. கிரிக்கெட் செல்லம் கிரீமாய், வாலிபால் செல்லம் கிரீமாய். நீங்கள் அதை வந்து இங்கிலீஷ்லேயே போட்டு பயன்படுத்தலாம். எல்லாத்தையும் சிங்களத்தில் போடணும் மட்டும் அவசியம் இல்லை. உங்களுக்கு எது தெரிஞ்சதோ நீங்கள் அதை போட்டு பயன்படுத்தினா சரி. அடுத்து நான் இறுதியாக பார்க்க போனோம்னு சொன்னால் உங்களுக்கு விருப்பமானது. நீங்கள் ஆங்கில கட்டுரை எழுதிக்கேன் சரி, என்ன டக்குன்னு கடைசியாக போட்டுன்ற பிறகு மை ஃபேவரட்னு அதே மாதிரி எனக்கு விருப்பமானது எனக்கு விருப்பமான பூவாக இருக்கலாம், என்னவாக இருக்கலாம், அதை எப்படி சொல்கிறது. அதுக்கு பிள்ளைகள் மட்ட கெமத்தின்னு சொல்கிறே இல்லை. எப்படி சொல்கிறே இல்லை, மட்ட கெமத்தின்னு சொல்கிறே இல்லை. கெமத்தி ஆசாய் போன்ற என்ன சொற்கள் வரும்போது அதுக்கு முன்னுக்கு எழுவாயாக வந்து மட்ட என்று பயன்படாது, மம என்று தான் சிங்களத்தில் பயன்படுத்துறது. என்ன ரெண்டு மாமா என்று பயன்படுத்தினாலும் அது எனக்கு என்று தான் நாங்கள் தமிழில் பொருள் கொள்ளணும். மாமா கெமத்தி மலை ரோஸா, மாமா கெமத்தி ஆகார கிரிபத், மாமா கெமத்தி கிரீடாவை கிரிக்கெட். என்ன எனக்கு விருப்பமான விளையாட்டு கிரிக்கெட், எனக்கு விருப்பமான உணவு பாட்சோறு. இப்படி வந்து உங்களை நீங்கள் அறிமுகம் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடியோ கிளிப் உங்கள் எல்லாருக்கும் மிக பிரயோசனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த கிளிப்பில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் 2 உரையாடலை சேர்த்து எப்படி சொல்கிறது. அதாவது இப்போ நான் உங்களுக்கு உங்களை பற்றி அறிமுகம் செய்கிறது எப்படி என்று சொல்லி தந்திருக்கிறேன். அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது வந்து என்னென்னு சொன்னால் இந்த பதிலை வச்சுக்கொண்டு இன்னொரு ஆளோட கேள்வி கேட்டு எப்படி ஒரு உரையாடல் மாதிரி செய்கிறேன்னு சொல்லி தான் பிள்ளைகள் அடுத்த வீடியோ கிளிப்பில் நான் ஷேர் செய்கிறதுக்கு எதிர்பார்க்குறேன். இன்னும் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளிங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக போடுற வீடியோக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட சிங்கள நாலேஜையும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். එහෙනම් සියලු දෙනාටම සුබ දවසක් වේවා කියලා මම ප්‍රාර්ථනා කරනවා.